என்ன இப்படி பாக்குறீங்க? இவர்தான் என் வீட்டுக்காரர். இப்போ அவர் போலீஸ் லாக்அப்ல இருக்காரு. போலீஸ் லாக்அப்லயா? ஆமாங்க. நானும் அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. எங்க கல்யாணத்துக்கு எங்க 2 பேர் வீட்லயும் சம்மதிக்கல. அதனால நாங்க மெட்ராஸ் வந்துட்டோம். கையில இருக்கிற பணத்தை வச்சு ஒரு வீடியோ கேமரா வாங்கினோம். பல விசேஷங்களுக்கு கவரேஜ் போய் வந்தாரு. அப்படி ஒரு நாள் எடிட் பண்ண கேசட்டை பெட்ல போட்டு செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஏய் மஞ்சு, what a surprise! பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இவன் காலேஜ் மீட்டிங்க படிக்கிறப்பவே பெரிய ரகலை எல்லாம் பண்ணுவா. ஏய் சும்மா ரெடி. இப்ப இவ அரசியல்ல பெரிய ஆளு. சரியான பதவிதான். காலேஜ் டேஸ்லயே எப்பவும் பாலிடிக்ஸ் தான் பேசிட்டு இருப்பா. அருணா, யாரோ வந்திருக்காங்க பாருமா. இங்க ரவின்னு. ஹாய் மஞ்சு. ஏய் நீ அருணா இல்ல? அருணாவே தான். நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. உள்ளவாடி. ஹலோ. ஹலோ மஞ்சு, மீட் மை ஹஸ்பண்ட் ரவி. தெரியுமே, ஆனா உன் வீட்டுக்காரர்னு இப்பதான் தெரியும். கேசட் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு போங்க. நீங்க பேசிட்டுங்க, காஃபி கொண்டு வரேன். ஏடி நானும் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. வித் பிளஷர். அருணா, பார்த்து இவ்வளவு நாளாச்சுல. ஏண்டி ஏதாவது விசேஷம் உண்டா? இல்லடி, இப்போதைக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏண்டி, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமேனுதான். கவலையை விடு, அதுக்கு நான் பொறுப்பாச்சு. ஆமா, உன் சைடு என்னாச்சு? மேரேஜ் ஆயிடுச்சா? ஆன மாதிரிதா. யாருடி? வீடியோல உன் பக்கத்துல உட்காந்துருக்காரே அவர் தானே? அவரே தான். வாங்க. இந்தாங்க கேசட். தேங்க்ஸ். ரவி, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்க. இனிமே எங்க கட்சிக்கு ஆஸ்தான வீடியோகிராஃபரே நீங்க தான். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சு. மஞ்சு சொன்ன மாதிரியே எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வாங்கி கொடுத்தா. அதை வச்சு நாங்களும் ஓரளவுக்கு வசதியானோம். அப்போ ஒரு நாள் மஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து அவசரமா வீடியோ கேமரா வேணும்னு வாங்கிட்டு போனா. அருணா, ரவி இன்னும் வரல? எதுக்குடி? இல்ல, வீடியோ கேமரா தேவைப்படுது, அதான் ரவி கேட்டு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு எதுக்குடி ரவி? நீ தானே எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஏண்டி ரொம்ப டல்லா இருக்கே? ஒண்ணு இல்ல, 2 நாளைக்கு முன்னால கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தேன். அதுல கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ ஏன் பயப்படணும்? பயந்து தானே ஆகணும். ஏன்னா சுமந்துகிட்டு இருக்கேனே. இப்ப எனக்கு புருஷன் வேணுங்கிறத விட என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா வேணுங்கிறதாண்டி முக்கியம். சரி விடுறி, என் கதையை சொல்லிக்கிட்டு கேமரா கொண்டு வரியா? இருடி, ஒரு நிமிஷம். ஓகே. நான் வரேன். ரவி வந்தா சொல்லுடி. சரி. 2-3 நாள் ஆச்சு. மஞ்சு வீடியோ கேமராவை திருப்பி கொண்டு வந்து தரவே இல்லை. எங்களுக்கு அவசரமா வீடியோ கேமரா தேவைப்பட்டுச்சு. அப்போ மஞ்சு வீட்டுக்கு போன் பண்ணேன். லைன் கிடைக்கவே இல்லை. மினிஸ்டர் குரு வீட்டுக்கு போன் செய்யலான்னு நான் சொன்னேன். அவரும் போன் பண்ணாரு. அப்பதான் மினிஸ்டர் பிஏ மூலமா மஞ்சு வீட்டு போன் அவுட் ஆஃப் ஆர்டர்னு தெரிய வந்தது. அதனால மஞ்சு வீட்டுக்கு அவர் நேர்ல போனாரு. என்னது, யாரும் இல்லையா? மேடம், 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 மேடம்,
விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நான் நம்பவே இல்லை. அவர் கொண்டு வந்த வீடியோ கேமரால இருந்து கேசட் டெக்ல போட்டு பார்த்தோம். ஏண்டி இன்னைக்கு மூடு இல்லையா? கூப்பிட வர மாட்டேங்கிற, என்னாச்சு? நீ தோட்டம் கேட்டா வாங்கி கொடுத்தேன், வீடு கேட்டா வாங்கி கொடுத்தேன், இன்னும் என்னடி? வாடி. கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்றேன். அதுக்கு இப்ப என்னடி அவசரம்? நான் அவசரப்படலைனாலும் நம்ம குழந்தை அவசரப்படுத்துதுங்க. குழந்தையா? அழிச்சிடு. என்ன சொல்றீங்க? கருவை கலைச்சிருன்னு சொல்றேன். முடியாது. ஏண்டி வாசமா இல்ல பிளாக்மெயிலா? இல்ல, நானும் நீங்களும் உறவு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே சாட்சி. ஏய், நான் மட்டும் மாடி உறவு வச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. கட்சியை வளர்க்கிறேன்னு மாவட்டமா சுத்துன. அதுல எந்த மாவட்டத்துக்காரண்டி ஒரிஞ்சல் அப்ப? என்ன சொன்னீங்க? இதே கேள்வியே உங்க அம்மா பார்த்து நான் கேட்டா என்னடி சொன்ன? இவ்வளவு உனக்கு எனக்கு பதில் சொல்லதான் போறீங்க. சொல்றேன், இப்பவே பதில் சொல்றேன். பைத்தியக்காரி. பெண் புத்தி பின் புத்திங்கிறது கரெக்டா இருக்கு. அந்த கேசட்டை போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு இதுல மினிஸ்டரோட தொடர்பு இருக்கிறதுனால பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு சொன்னாரு. அன்னைக்கு சாயங்காலம் நியூஸ் பேப்பர்ல மஞ்சு கொலை தற்கொலைன்னு வந்துச்சு. உங்களுக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு ராத்திரி தான். இந்த நேரத்துல யாரு? உன் புருஷன் வேணும், அவன் வச்சிருக்கிற கேசட் வேணும். எங்கடி அவன்? எங்க? ஐயோ, ஏய், எந்திரா எந்திரா. என்ன வேணும்? எங்கடா கேசட்? எங்க கேசட்? சொல்றா. உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? வாரண்ட் கேக்குறேன். எந்திரா. அவர் ஒண்ணு செய்யாதீங்க. மந்திரி வீட்டுல கத்து சொல்லுங்க. போடா, தெரியும் போ. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. ஏமா எதுக்கு அழற? அந்த கேசட் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. உங்க உயிரை விட எனக்கு கேசட்டா முக்கியம். ஆமா, இப்பதான் இந்த கேசட் ரொம்ப முக்கியம். கொலைய தற்கொலையா மாத்திரவங்களால மறுபடியும் அதை கொலையாக்க முடியும். அப்ப நான் தப்பிக்க இருக்கிற ஒரே எவிடன்ஸ் இந்த கேசட் தான். கடைசி அவரை நான் ஸ்டேஷன்ல பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அந்த பாவிங்க அவரை என் கண்ணுல கூட காட்டல. அவங்க எப்படி காட்டுவாங்க? அதான். என்ன சொல்றீங்க? என்னாச்சு சொல்லுங்க. கொன்னுட்டாங்க. ரவி செத்ததை நேர்ல பார்த்ததை விட புருஷன் செத்து போயிட்டான் அந்த அம்மா அழுத இருக்க. அதான் என்னால அதான் தாக்க முடியல. பாபு,
ரிலாக்ஸ்.
நீங்க போனதுக்கு அப்புறம் பூவையும் பொட்டையும் வச்சுக்கிட்டு சுமங்கலியா வாழ வேண்டிய கொடுமை என்ன போல வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. நல்லா இருக்கிறியா? கேசட் வாங்கி போலான்னு வந்தேன். கேசட் இருந்தா என் புருஷனை காட்டுறேன்னு சொன்னீங்களே, இப்ப நான் கேசட் தரேன். என் புருஷனை காட்டுறீங்களா? உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். இனிமே உங்ககிட்ட அமைதியா பேசி பிரயோஜனம் இல்ல. அடாவடிதான். எங்க கேசட் எங்க சொல்லு. என் உயிரை போனாலும் கேசட் தர மாட்டேன். உயிர் போனா கேசட் வராதுன்னு எனக்கு தெரியும். மானம் போனா கற்பு போனா சொல்லு. நான் எதையும் முறையோடு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ தரையோடு செய்யணும்னு ஆசைப்படுறேன். உன் ஆசை அது நான் என்ன பண்றது? சும்மா துள்ளல. இன்னைக்கு நீ தப்பிச்சுட்ட. கேசட் கை கிடைக்கிற வரைக்கும் உன்னை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். வளர்டி வாங்க. என்னங்க இப்படி? சின்ன வயசுல இருந்தே நான் விரும்பினதெல்லாம் கிடைச்சது. நான் விரும்பாமலே கிடைச்சது இது மட்டும்தான். உங்க ஹஸ்பண்ட் இறந்ததால நீங்க இப்படி வரத்தியா பேசுறீங்க. கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டுல இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? போக மாட்டேன். நல்லா வாழ்ந்து காட்டுறேன் சவால் விட்டுட்டு வந்தேன். இந்த குளத்துல அவங்க கிட்ட நான் போக விரும்பல. இந்தாங்க கேசட். இதுக்கு என்ன அவசரம்? அவசரம் இல்ல, அவசியம். இது வரைக்கும் என்கிட்ட கேசட் கேட்டவங்க இப்ப என் கற்பையை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், என் கற்புக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் உயிரை விட கூட தயங்க மாட்டேன். அந்த சமயத்துல இந்த கேசட் அவங்க கைக்கு கிடைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் இந்த கேசட் தான். அதனாலதான் இதை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். இப்ப நான் கமிஷனர் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். நாம 2 பேருமே போய் இந்த கேசட் கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு பாதுகாப்பு கேட்கலாம். வாங்க. 1000 பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கட்டின தாலியில இருக்கிற பாதுகாப்பு வேற எதுவுமே இல்லை. சரி வாங்க. ஆ, 1000 பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கட்டின தாலியில இருக்கிற பாதுகாப்பு வேற எதுவுமே இல்லை. சரி வாங்க.
அதெல்லாம் நீங்க போயிடுங்க கேன்சல் பண்றோம். என்னங்க, இனியும் நாம போராடிட்டே தான் இருக்கணுமா? இவங்ககிட்ட நியாயம் ஜெயிக்காது போல இருக்கே. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. பரவாயில்லைங்க, சொல்லுங்க. இந்த கேசட்னால ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. இந்த கேசட் பத்தி எல்லா விவரமும் இந்த லெட்டர்ல எழுதிருக்கேன். இந்த லெட்டரை படிச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அப்படியா? கொண்டாங்க. நான் என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். ஐயா, இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். வரங்க.